வாட்ஸ்அப்பில் யாருக்காவது இந்த மாதிரி சீக்கிரட்டாக ஏதாவது ஃபோட்டோ அனுப்பணும்னா இனிமேல் டேரெக்டாக அனுப்ப தேவையில்லை. இந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப முடியும். பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும் தான் அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ லைவாக நான் என்னுடைய மொபைலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு அனுப்புகிறேன். பட் பாஸ்வேர்டு செட் பண்ணி அனுப்புகிறேன். டேரெக்டாக இப்போ பாருங்கள், நான் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க அந்த ஃபோட்டோ வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஓப்பன் பண்ணும்போது ஃபோட்டோ வராது, பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோவை அவங்களால பார்க்க முடியும். இதுவே அவங்க வீட்டில் வேற யாராவது ஃபோனை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஃபோட்டோவை அவங்கள தவிர மற்றவங்க பார்க்க முடியாது. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் மொபைலை எடுத்து நீங்கள் என்ன ஃபோட்டோ அமைச்சிருக்கீங்கன்றதை ஓப்பன் பண்ணாலும் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு அமைச்சிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. இது சூப்பரான ட்ரிக்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா இதே மாதிரி டெக் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது டவுட்னாலும் வீடியோ முழுசாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்களும் மொபைலில் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணி ஃபோட்டோ அனுப்பணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். எந்த ஃபோட்டோவை நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு அனுப்பணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா புதுசாக கூட ஃபோட்டோ பிடிச்சி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இம்போர்ட்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோன்னு இல்லை, எத்தனை ஃபோட்டோ வேணுமா செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஏதாவது எடிட்டிங் வேணும், கிராஃப்ட் வேணும்னா இங்கேவே ஓகே பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு கன்வெர்ட் டு பிடிஎஃப்ன்றதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஓப்பன் அப்படின்னு ஒரு கேட்கும், அதை ஓப்பன் கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை செலக்ட் பண்ணுங்கள். செட் பாஸ்வேர்டு அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ என்ன பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை 2 டைம் என்டர் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு LOVE அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டைம் என்டர் பண்ணிவிட்டு செட் அப்படின்றத கொடுத்துட்றேன். கீழே உடனே ஷேர்னு வரும். ஸோ நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அந்த ஷேர்ன்றதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பரெல்லாம் வரும். யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பி விட்டுருங்க. அனுப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். அவங்க அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடியே இந்த பாஸ்வேர்டு வந்து சொல்லி வச்சிடணும். சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்க அந்த ஃபோட்டோவை அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் அகெயின் சேம் பாஸ்வேர்டை சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க எப்போ அனுப்பினாலும் இதை யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி உங்கள் மொபைலில் யாராவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணாலும் பாஸ்வேர்டு கேட்கும். அது இல்லாமல் அவங்களாலையும் பார்க்க முடியாது. கண்டிப்பாக இனிமேல் யாராவது ஃபோட்டோ அனுப்புறீங்கன்னா இந்த சீக்ரெட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அனுப்புங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதே மாதிரி டெக் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்ஸ்அப் டிபியை யாரெல்லாம் பார்க்குறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சேனல் உள்ளே போங்க, அங்கே அந்த வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த எண்டு ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, வேணும்னா ப்ளே பண்ணி பாருங்கள். நன்றி.